வாக்குத்தத்த தேசம் நோக்கிய இஸ்ரவேலின் பிரயாண அனுபவங்கள் 3 விதமானது என்பதாக எண்ணாகமம் 9:23 உரைக்கிறது. ஒன்று, பாளையம் இறங்குதல். இது ஆசரிப்பு கூடாரத்தின் மீது தேவனுடைய மகிமை நிற்க தேவ பிரசன்னத்திலே இஸ்ரவேலர் அமர்ந்திருந்த நிலை. இது இன்று நாம் தேவனுடன் கொண்டிருக்கின்ற உறவாடுதலின் இனிமையான அனுபவம். 2, பிரயாணம் பண்ணுதல். தேவனுடைய மகிமை கூடாரத்தை விட்டு எழும்பும்போது அவர்கள் பிரயாணம் மேற்கொண்டார்கள். இது இன்று தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கின்ற நாம் அவருக்காக செய்ய வேண்டிய பணியின் தன்மையை வெளிப்படுத்தி நிற்கிறது. 3, காவலை காத்து நிற்பது. தங்களுடைய பயணத்தின் மத்தியில் ஒவ்வொரு நாளும் தங்கள் தேவனுடைய கூடாரத்தை, வாசஸ்தலத்தை அவர்கள் காத்து நின்றார்கள். இது இன்று திருச்சபையிலே கர்த்தருடைய உபதேசங்களையும் சபையையும் நாம் காத்து நிற்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. எனவே தேவனுடன் உறவாடுதல், ஊழியத்தின் பணிகள், சபை மற்றும் உபதேசத்தை காத்து நிற்பது நமது கடமை.